அந்த காரணம் ஏதோ காரணமாக பையெல்லாம் மகனுக்கு தவறான வார்த்தையை பேசினே ஒன்னா உன்னை தடுத்து விடுவேன். ஏதோ காரணமாக மாமா அழைத்திருக்கிறார். மூளைகளை கேட்டு என்னத்துக்கு வாங்கி இந்த மாதிரி அந்த பீமனம் படிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமானிட தவம் செய்து இந்த பொன்ன மாலையை பெற்று வந்திருக்கிறேன். அடையோ திட்டு கூலி அவனா ஒரு பீமன் இவன் அவனுக்கு எல்லாம் அப்புறமா இருக்கிறான். இவன் அபிபீமன். அதனால பீமனை எங்க சிசியமுள்ள பாத்துக்கிறான். முதல்ல அபிமன் நடிக்கணும். ஒரு ஆண்டு சொல்லி ஆளை கட்டி அடிக்கும். ஒன்னமால போராடியே அடிச்சுக்கலாம். அடிச்சு க்ளோஸ் பண்ணினா இது வேணும் வச்சுக்கலாம். அடிக்க முடியும்.
புரியாத பட்சத்துக்கு தான் இது யூஸ் பண்ணணும். ஆனா துரியோதனா உங்க யோசனையே யோசனை பாரு. முற்போக்கு சிந்தனை இது. முற்போக்கு சிந்தனை. மந்து அரிசி போட்டு மேல உணர்ந்துட்டு மாமா மண்ணு மேல பாறை மேல விழாம போயிட்டேன். துரியோதனா இப்படியே போய் கொண்டிருந்தால் சரிப்பட்டு வராது. மாணாக்கனாகிய துரியோதனா மாலை போடுற இதுக்கு மேல உடந்தாகாது போடியா மாலை. சுத்தி போல
உன் பாசத்தை மறந்து விட்டேனே. ஐயோ தெய்வமே. பேச்சு கேட்டு நான் போனல அடிக்கிறவன் அடி கொஞ்சம் நான் கட்டில ஒரே ஒரு அடி தவிர எல்லா அடியும் அடிச்சிட்டான். சூத்து ஒன்று அடிக்கல என்ன எல்லாத்தையும் அடிக்கிறான். அது அடிச்சுட்டுப்பா சூத்து உனக்கு பெருசா கட்டினாலும் இவனுக்கு நினைக்கல சின்ன சாதா அடிச்சுட்டுப்பா. பத்தி எப்படி வீடு போச்சு உச்சி மாதிரி ஒல்லியா இல்ல இப்ப இந்த கதை ஐயோ தெய்வமே. இந்தியா தேசத்தில் என் கையில் ஒரு ஆயுதம் இருந்தாலும் உண்டானா இந்த அரசர் இப்படி ஒரு அரசர் யார் வந்தாலும் சரி அரசர் என்று இருப்பேன். இந்திய தேசத்தில் என் கையில் ஆயுதம் இல்லாமல் நிறையமான இருக்கிற தெய்வமே. எனக்கு யார் ஒரு ஆயுதம் எனக்கு இந்தியா தேசத்தில் அங்க தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய கண்ணமகராஜாரே வாரி வாரி அன்னதான் அளிக்கிறாயே எனக்கு என்பது நான் செய்கிறாயே குடையா எனக்கு சபையிலே அபிமன்னன் கேட்கின்றான். ஆயுதமல்ல என்னிடத்தில் இல்லை, ஒரு ஆயுதம் எனக்கு கொடுத்ததே உண்டானால் இங்க வந்திருக்க வீரர்களை அனைவரும் நான் தும்சமாக்கிடுவேன். என் மனதை பொறுக்கவில்லை. இந்த கண்ணனாகிய நான் இந்த அபிமன்னனுக்கு இதோ நான் ஆயுதம் தருகிறேன். இதோ அர்த்தம் செய்யக்கூடிய பாவாய் செயலை பார்த்தாயா? அண்ணனை பார்த்து கையேந்தி கேட்டவர்களே யாரு கேட்டாலும் எதிர்த்து சொல்லாமல் மாறி மாறி கொடுக்க தயாராக அளித்த கண்ணன் அவனை பார்த்து கையேந்த அவனையும் மீறி ஆயுதத்தை மடித்து விடுவான் என்று அறிந்தோம். அவனையும் மீறி அந்த கொடுக்கும் தயாரான தர்மங்களும் அவனையும் மீறி அந்த மாலை எடுத்து நீட்டிச்சு அந்த நேரத்துல நான் தட்டி கூட விடாத பண்ணிட்டேன். அந்த ஆயுதம் கை சிக்கிந்தா நம்ம சோத்துக்கு நம்ம ஒரு ஆள் இந்த ஆயுதத்தை தட்டி கூடாதுல்ல அவன் எடுத்து நமக்கு பண்ணி குத்துறான குத்திட்டு போவாங்க. நம்ம உயிர் நம்ம விட்டு போயிடுவோம். ஐயோ யோசனையா ஒன்ற மாதிரி வந்து இந்த உடம்பை தொடுக்கணும் நம்ம படுக்கணும் உடம்பு போயிடுவோம். எட்டி வச்சுட்டு போகணும்னா அடிச்சுட்டு போவேன். நேரா உனக்கு கூட எனக்கு வலிக்கல. எதிர்த்து போகும்போது படப்படன்னு விட்டாமா. எல்லாம் போ மாமா தூக்கியா ஆமா ஆமா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் கேஸ் பலூன் நாட்டு வெளியே போயிட்டு வெட்டிட்டா அட வாங்கிய வாங்க
படிவதற்காக விளைவே சந்தா செய்தேன். ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல, ஒரு கையை நட்டிய பானை போய்க்கிறே சாமி. ஒரு கை துண்டு சீட்டுவாரு என் தாயை வட்டவே பாஞ்சாலி மலைக்கு காணிக்க போகட்டும். கூந்தல் முடிப்பதற்கு காணிக்க போட்டு பார்க்கலாம். உனக்கு பிள்ளைங்களா 60 பிள்ளைங்க பிறந்துச்சுங்க. ஒன்னானா இவ்வளவு பேர் மக்களோட தேவையா பெற்றதுங்க. சும்மாவே செத்து போயிடுச்சுங்க. சும்மாவே கை போய் கூட அடிக்கிறான் போ. மாறுகால போடு. அப்பா யாரு? பீமசேன மகாராஜனுக்கு வைத்தார்கள் சபதம். யார் எங்க அப்பா? மலைக்கோட்டை பீமசேனனுக்கு அவர் வைத்தார பாரு. அந்த சபதம் முடிப்பதற்கு இந்த கால காணிக்கை பண்ணா ஒரு காலையே வெட்டிட்டு மாதிரியே இருக்குது சாமி. 13 நாளா நின்று சண்டை போடுறதில்ல, அப்படிதான் வலிக்கும் வாயா. தம்பி துரியோதனா, தாமதம் செய்ய தகாது. அவனை வெட்டு, தாமதம் செய்ய தகாது. பிள்ளை வளைத்து அம்பை விடுத்தால் 2 கை தான் அப்படி ஆகும். மூதேவி சுத்து சாமி. போலாம் போலாம் போலாம். இருந்தாலும் இது ஒரு கை போனாலும் சரி, என் தந்தையார் உலகம் போட்டு தரவருக்கு மூடி சூட்டுவதற்கு காணிக்க போட்டு பட்டோம். சும்மாவே போய் செத்துச்சு. நீ என்ன சும்மா வளவளன்னு பேசி கறிக்குழம்பு வேற வாசனை இருக்கு, பழைய கறிக்குழம்பு. சீக்கிரம் சாப்பிட வெட்டி ஆகணும். ஒரு காலத்து யாரு எங்க அப்பா ஆத்திரமராஜனுக்கு காணிக்க போட்டு போனா வரைக்கும் வசனம் பேசினேப்பா. என்ன பண்ணுமா? சொல்லு சொல்லு சொல்லு. அழுத்து அழுத்து பார்க்கலாம்.
போட்டு அழுத்தினா நம்மள வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மாதிரி வச்சு இவன் ஒரு அம்மிக்கல்லாக நின்று நம்மளை இந்த பக்கம் ஒரு அழுத்தம் அந்த பக்கம் ஒரு அழுத்தம் அழுத்துருவான். அடுத்த நம்ம பீ நம்மளுக்கு செக்க மாட்டேங்குது. நாராயணுக்கு என்ன பண்ணு தெரியுமா? இவன் அடுத்த இடத்துல நம்பி போய் பாத்ரூம் எல்லாம் லாக் போட்டுக்கிறாங்க. மாமா இப்ப நான் அடிக்கிற அடியில இவங்க அம்மாக்காரா பாரு சுபதிர அந்த தேவியால எனக்குதான் நிச்சயம் மனுஷன் சாதாரண ஓடுகாடி தேவையா கல்யாணம் பண்ணாலா அந்த அர்ஜுன் பையன் ஓடி போயிட்டான். அண்ணன் வந்து பொம்மநாட்டிகளுக்கு எவாவா ஆம்படியால வேணும்னு சொல்லிட்டு எவாவோட கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணி ஓடி போனாலோ அவளுக்கு பேரு ஓடுகாடி. அந்த ஓடுகாடி தேவடியாளுக்கு பிறந்தது இந்த தேவடியா பார்த்த பையன். அந்த கண்டார ஓடி என் கைக்கு சிக்கிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா அவனுக்கு 10 பட்டம். என்னை விட்டுட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ண வேண்டிய ஓடுகாலி. அதனால அந்த ஓடுகாலி வயிற்றுல பிறந்தது இது. அவ கொடுத்தாலே பாலு அந்த சுபதர அந்த ஓடுகாலி கொடுத்த பாலு தாய்ப்பால் குடிச்ச தாய்ப்பால். இப்ப நான் குட்டக்கற குட்டுல இங்க அடிச்சா அந்த தாய்ப்பால் வெளியே வந்து கும்முக்கு கும்முக்கு கும்முக்குன்னு வரணும். அம்மா கொட்டான உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் ஒரே மட்டும் நீ ஒன்று கொடுக்குறாதா அந்த தேவடியா மட்டும் இப்ப பாத்திரக்கணும் மகன் அடிக்கிற அடி அங்கேயே செத்துடணும் அவங்க. இவனுக்கு 2 கையை வெட்டிட்டோம் 2 காலை வெட்டிட்டோம் அப்படி உயிர் ஊசலா இருக்கு. இப்ப உயிர் போட்டணும் கழுத்து எனக்கு இன்னும் அந்த வெறி அடங்கல. அதனால அவன் குஞ்சு எடுத்து புடிக்க வச்சுட்டு ஒரு பாப்பம் அதான் கெடுத்து போட்டேன். ஏன்னா ஒரு பிராமண சம்பிரதாய பேசுறியா இல்ல அவன் கறியை கொஞ்சமாவது கழுத்து அறுக்கிறேன் அறுக்கிறேன் ஆமா நேற்று ஆடு வெட்டினா ரத்தத்தை பிடிக்கிறேன். அதனால கழுத்தா ரத்தம் வருதுல்ல இந்த ரத்தத்தை நல்லா எடுத்துட்டு போய் பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு அப்படியே மத்தைக்கு வச்சுக்கின்னு உக்காந்துட்டா இந்த காரிமாவளமே தின்னு மீறும். ஏன்னா ஏய் மச்சான் அதான்
சரி மண்ணு போறோம். தூணு இருக்கு. துரியோதனா இப்ப இவனை பெத்தவங்க ஆமா அபிமான பெத்தவங்க இவன் தான் எப்படி எப்படி எழுதுவாங்க பார்த்து தெரியாதவங்களா மகனே 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 என்று மகிழ்ச்சிச்சல் அனும கொடி பறக்குது அனும கொடி பறந்து ஒரு ரதமாகப்பட்டது கிட்டு 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 கிட்டுன்னு வேகமாக வருது அனும கொடி பறந்து வந்தா அது அர்ஜுன ரதம் தான் ரதம் செல்கிறார் இந்த அபிமன்யனை இந்த நிலைமையில பார்த்தா ஒரே பானத்தை நம்மளை எல்லாத்தையும் ஒழிச்சுக்கணும் அர்ஜுன ஓடு 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 வழி போய் தெரியல போயிட்டு மாறிக்குது. வழி தெரியல வழி இருக்கிறா பாத்திரம் வாங்கியாரு